ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்காவ் எழுதின ஒரு அருமையான கதை மாய கண்ணாடி. ஒரு கணவனும் மனைவியும் அவங்களுடைய சொந்தக்காரங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா வீடே பயங்கர திகிலாக இருக்குது. அங்கே வாழ்ந்தவங்களுடைய ஃபோட்டோலாம் நிறையா இருக்குது. ஓவியம்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இவர் அதை பார்த்துட்டு இப்படி ஓவியத்தெல்லாம் வச்சு இப்படி படங்கள்லாம் வச்சு ஒரு நாவலே எழுதலாம் போல சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட கணவன் மனைவியும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ மூலையில் ஒரு கண்ணாடி இருக்குது. அப்போ சொல்கிறாரு, இந்த கண்ணாடி தான் எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணாடி. கடைசி வரைக்கும் எங்கள் பாட்டி இந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் சாகும்போது என்னுடைய சவப்பெட்டியில் இந்த கண்ணாடியை அதில் வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த கண்ணாடி பெரிய கண்ணாடி இருக்கனால அந்த கண்ணாடியை வைக்க முடியலை. அதனால தான் அந்த கண்ணாடி அங்கே இருக்க முடியல. அப்படி என்ன கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி அந்த கண்ணாடி பக்கத்தில் போகிறாங்க. கண்ணாடி பக்கத்தில் போனோன்னு அதை பார்த்தோன்னு அதிர்ச்சியில் பயங்கரமாக கத்திடுறாங்க. கத்தணும்னு அப்படி வீடே இருட்டாயிருது. படப்படன்னு சவுண்டு கேட்குது. மேலேருந்து பொருள்லாம் விழுகுது. என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லி 2 பேரும் இவர் தேடி பார்க்குறாரு. மனைவி கீழே விழுந்திருக்காங்க. வேகமாக தூக்கிட்டு போயிடுறாரு. மருத்துவமனையில் இருக்காங்க. அவங்க கண்ணை முழிச்சோன்னே எனக்கு அந்த கண்ணாடி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கண்ணாடியை பார்த்தா இப்படி ஆகிட்டு நான் தரமாட்டே அப்படின்றார் அவங்க கணவர். கண்ணாடியை கொடுன்னு சொல்லி பல நாளாக பைத்தியம் சாப்பிடாம சாகுற தருவாய்க்கு போனோன்னு செய்கிற வழி இல்லை, கண்ணாடியை கொடுத்துருன்னு சொல்லி அவங்ககிட்ட கண்ணாடியை கொடுக்குறாரு. அவங்க மனைவி அந்த கண்ணாடியை வாங்கி அப்படியே பார்க்குறாங்க. அந்த கண்ணாடியை பார்த்தோன்னா அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு வெளிச்சம் அந்த கண்ணாடியில். இவர் யோசிக்கல, என்னடா அந்த கண்ணாடியில் பேய் இருக்கு, அந்த கண்ணாடியில் என்னடா அந்த கண்ணாடியில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மனைவிக்கு பின்னாடி போய் அந்த கண்ணாடியில் பார்க்குறாங்க. அந்த கண்ணாடி அவங்க மனைவியோட முகம் ஒரு ரொம்ப கொடூரமான அருவருப்பான முகம்னா அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த கண்ணாடி என்னன்னா, கண்ணாடி மேடு பள்ளமா, அந்த கண்ணாடியே ஒரு சீரா இல்லாமல் அப்படி மேடு பள்ளமாக இருக்கும். அப்போ இவங்களுடைய முகம் அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக சீராக இருக்குது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோமா, இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சு, இப்படி தெரிஞ்சு இவ்வளோ நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேனே, நான் எவ்வளோ பெரிய அழகுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். இவருடைய முகம் அவங்க மனைவிக்கு பின்னாடி நிற்கும் போது இவருடைய முகம் எப்படி தெரியுது, இங்கேருந்து கண்ணை இப்படி இழுத்து அப்படி இந்த தாடெல்லாம் மேலே போய் தெரியுது. அவர் அப்படியே அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க மனைவி அப்படியே வாய்க்குள்ளேயே முணங்குறாங்க. நான் அழகாக இருக்குண்ணா அப்படி அந்த கண்ணாடியை பார்த்து சொல்கிறாங்க. இவர் அப்படியே அதை பார்க்குறாரு. அதோட அந்த கதை முடியுது. இந்த கதை படித்தோன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த கதையில் ஒரு அழகான ஒரு வரி வரும், எதிர்மறையும் சேர்ந்து நேர்மறை ஆகிவிட்டது அப்படின்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மேடு பள்ளமான சுயநலமிக்க அந்த சமுதாயத்தில் அதே முகத்தோட போய் ஒருத்தன் அந்த சமூகத்தை பார்க்கும்போது அவனை நல்லவேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இயல்பான முகத்தோட, சரியான முகத்தோட போய் இந்த சமூகத்தை போய் நம்ம பார்க்கும்போது அவனை தான் குறை சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவம் எனக்கு இந்த கதையை படித்தோன்னே கிடச்சிச்சு. நீங்கள் என்ன இந்த மாய கண்ணாடின்ற இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்றத மறக்காம